ஆரி ஒர்க் பண்ற பிளவுஸ் தான் நான் கட் பண்ண போறேன். நாங்க ஏற்கனவே லைனிங் கட் பண்ணி கழுத்தெல்லாம் ஜாயின் பண்ணி விட்டுட்டு தான் ஆரி ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு நான் ஏற்கனவே இந்த பிளவுஸை பாருங்க, கை கட் பண்ணி எடுத்து ஆரி ஒர்க் போட்டாச்சு. இப்போ உடம்பு தான் நம்ம வந்து கட் பண்ண போறோம். நாங்க ஏற்கனவே நாங்க தச்ச பிளவுஸ் விட்டுருக்கோம் பாருங்க, ஷோல்டர்ல எல்லாம் ஒரு ஜாயின் வராது. நாங்க ஏற்கனவே இந்த லைனிங் கட் பண்ணி பிளவுஸ்ல இந்த கழுத்து மட்டும் தச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த ஆரி ஒர்க்கே போடுவோம். அதுக்கப்புறம் தான் இந்த சைடு எல்லாம் ஜாயின் பண்ணது. அதனால இந்த பக்கம் நாங்க ரெண்டாவது தைக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் தைக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த கழுத்து ஃபுல்லா ஒரே மாதிரி தான் வரும். அதுக்காக நான் இப்ப லைனிங் கட் பண்ண போறேன். நான் எப்படி லைனிங் கட் பண்றேன்னு பாருங்க. கட் பண்ணி நாங்க தச்சு தான் ஆரி ஒர்க் பண்ணுவோம். எல்லாரும் தைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க, நாங்க தச்சு தான் பண்ணுவோம். ஏற்கனவே கட்டிங் வீடியோ நிறைய நாங்க போட்டிருக்கோம். இப்போ சுற்றளவு இது வேற மாதிரி, அதுல வேற மெத்தட்ல சுற்றளவு எடுத்திருப்பேன், இதுல வேற மெத்தட்ல சுற்றளவு எடுக்கேன். இது எப்படி எடுக்கலாம்னு பாருங்க. இந்த மெத்தடே நீங்க பாருங்க, இதுவும் ஈஸி தான். இது என்னன்னா பாடி சுற்றளவு ஃபுல்லா எடுக்கணும். நம்ம ஒரு பிளவுஸ் இருக்கா, கீழே இருந்து இப்படி நான் எப்படி அளக்குன்னு பாருங்க. 32, அப்ப 32 4 பங்கு வைக்கணும். 32 4 பங்கு வச்சா 8. 8 கூட இங்க பாருங்க 2 டாட் பிடிச்சிருக்கு. இதை நம்ம ஃபுல்லா அளந்தோம். இந்த டாட்டுக்கு நம்ம விடணும்ல, டாட்டுக்கு 1 இன்ச்சு. 8 1 9, 8 1 9 நமக்கு வேணும். நமக்கு சுற்றளவு 9, அந்த டாட்டையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். திரும்ப சொல்லும் பாருங்க, இது 32, இந்த அளவு 32. 32 4 பங்கு வச்சா 8, டாட்டுக்காக 1 இன்ச்சு கூட 9. இதுதான் நம்ம சுற்றளவு. 9 தான் நம்ம சுற்றளவு. அது கூட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும், 11. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சுற்றளவு மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த துணியில எடுத்துக்கிறோம். நான் ரெண்டா சும்மா மடக்கி போட்டிருக்கேன். கை கட் பண்ணி நாங்க வந்து எடுத்து ஆரி ஒர்க் பண்ணியாச்சு. இனிமே இததான் பாடியில தான் பண்ணணும், கழுத்து. இப்ப நம்ம 11 சொன்னோம்ல சுற்றளவு, அதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துடலாம். 11 மார்க் பண்ணியாச்சு. இது 9 + 2 தான் சுற்றளவு, நமக்கு 9 தான். 2 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம்ல, அதுக்காக. எவ்வளவு பெரிய பிளவுஸா இருந்தாலும் இந்த மெத்தட்லயும் நமக்கு சுற்றளவு எடுக்கலாம். நாங்க ஏற்கனவே கட்டிங் வீடியோ போட்டுப்போம், அதுல வந்து வேற ஈஸி, அதுவும் ஈஸியான மெத்தட் தான், அது வேற மாதிரி போட்டிருப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சொல்லித்தரணும்னது என் ஆசை. நீங்க பார்த்துட்டு லைக் போட்டுட்டு போயிருங்க, அது உங்க ஆசை. இப்ப நம்ம 11 இன்ச்சு வச்சு இப்படி கரெக்டா சமப்படுத்தியாச்சு. இனி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருக்கு, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இவ்வளவு பீஸா இருக்கு. இதுல நமக்கு பட்டிக்கு எதுக்காவது கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, நம்ம சுற்றளவு 11. இனி உயரம் கண்டுபிடிக்கணும்ல. உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லு. உயரத்துக்கு முதுகு பக்கம் நம்ம டாட் இருக்குல்ல, இந்த டாட்ல இருந்து ஷோல்டர் பிடிக்கணும். இந்த பாருங்க, இந்த ஷோல்டர்லயும் பிடிச்சிட்டு இது வரைக்கும் ஒரு டாட்ல இருந்து அந்த நேர மடக்கி ஷோல்டர். அப்போ 14 இருக்கு. நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இந்த இது மடக்கி வச்சுக்கலாம், அது 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். 14 2 16.5, உயரம் 16.5. அதை நம்ம இனி இது மடக்கணும், இதை மடக்கிதான் வைக்கணும். இது 14.5 வேண்டாம், கொஞ்சம் குறைவாகவே இருக்கட்டும். நம்ம பட்டி தனியா தான் கட் பண்ண போறோம், அதனால இது கொஞ்சம் குறைவா இருக்கட்டும். ஆனா அந்த பின் முதுகு இருக்குல்ல, அது மட்டும் 16.5 எடுத்துக்கிடுங்க. 16.5 வச்சாச்சு. அதே போல இந்த பக்கமும் 16.5 மார்க் பண்ணிருங்க. ரெண்டுக்கும் ஒரு லைன் மாதிரி இப்படி போட்டுடுங்க. இது கொஞ்சம் கட்டையா தான் இருக்கு, இது பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுல வர துணி வந்து நமக்கு தேவைப்படாது, அதனாலதான் கொஞ்சம் கட்டையா போடுறோம். நம்ம பட்டிக்கு நம்ம இங்க மேல தூக்கி தான் வரையும். இப்ப நான் வரையும் போது நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க இது ஏன் கொஞ்சம் கட்டையா போடுறேன். சமமா போடனாலும் போடலாம், 16.5 அது வேஸ்டா போகும்ல, அதுக்காக நான் இப்படி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சமமா போட்டு பண்ணனாலும் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நமக்கு உயரம் 16.5 எடுத்தாச்சு. இனி நம்ம அளவு பிளவுஸ் வச்சு ஈஸியா கட் பண்ணிடலாம். அதுக்கு எப்படி பண்ணணும் பாருங்க. ஐவுக்கு பக்கத்தை எடுத்துடுங்க, ஷோல்டர் அப்படி மடக்கி பிடிச்சிக்கிடுங்க.
அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரிதான் ஒரு 1/4 இன்ச்சுல பாருங்க, ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு தெரியும், பார்த்தாலே நமக்கு ஒரு தையலுக்கு எவ்வளவு விடணும்னு தெரியும்ல. அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணணும், ஸ்கேல் வச்சு மார்க் போட்டுடுங்க. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு புதுசா இருக்கவங்களுக்கு தெரியாது பத்தியெல்லாம். நான் அதுக்கு ஏத்த மாதிரி துணியை கொஞ்சம் தள்ளி வச்சு அப்படி மார்க் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியாதுங்கிறனாலதான் நான் அந்த லைனே போட்டு தரேன். இது மேல உள்ளது வந்து நம்ம ஜாயிண்ட்ல போயிடும், இதுவும் நம்ம ஜாயிண்ட்ல போயிடும். இப்ப 2 சைடுமே அந்த அத்தவரையும் போடணும் இல்ல, கொஞ்சம் இடம் போட்டா போதும். இன்னும் இந்த கழுத்தை நம்ம அப்படியே வைக்கலாம். இந்த ஷோல்டரை கொண்டு நம்ம மேல லைன் இருக்கு பாருங்க, அதுல வச்சிருங்க. இந்த ஐவுக்கு இருக்கு பாருங்க, அதை கொண்டு இந்த லைன்ல வைங்க. இங்க லாஸ்ட் கொண்டு வராதுங்க, இந்த ஐவுக்குல வைங்க. இப்ப நம்ம மார்க் பண்ண போறோம். இதுல வந்து மடிப்பு பக்கம் இருக்கு, மடிப்பு பக்கம் இருந்தாலே 1/4 இன்ச்சுக்கு மேலேயே மார்க் பண்ணிருங்க. அதே போல இங்கேயும் மடிச்சுதான் இருக்கு, அப்போ 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி. இதுல நம்ம கட் பண்ணா இங்க தைக்கலாம், இதுல கட் பண்ணா நம்ம இங்க தைக்கலாம். அதுக்காக அதே போல இங்க பாருங்க, ஆம்ஹோல் சைடும் இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, ஜாயிண்ட்டுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளிதான் மார்க் பண்ணுங்க. 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியாச்சு. இப்ப முன்கழுத்து, ஷோல்டர், ஆம்ஹோல் 3 இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சாச்சு. இனி பட்டிக்கும் மார்க் பண்ணிடுவோம். பட்டி வந்து என்ன பாருங்க, ஜாயிண்ட் இந்த இடத்துல வருது. இந்த கழுத்தை வரைஞ்சிடும், உங்களுக்கு குழப்பம் ஆயிடக்கூடாது. கழுத்தை, முன்கழுத்து அப்படியே லைனா இங்க பாருங்க, நம்ம என்ன வச்சிருக்கோமா அப்படியே இதை எடுத்துட்டும் வரையலாம், எடுக்க முன்னாடியும் வரையலாம். கழுத்து சிலவங்க விரிச்சு கட்டாங்கன்னா நீங்க கூட கொஞ்சம் விரிச்சு வரைஞ்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கஷ்டம், சிலவங்க சொல்லுவாங்க அளவு பிளவுஸை தந்துக்கிட்டும் நம்மகிட்ட கரெக்ஷன் சொல்லுவாங்க, அது போலதான் நீங்க வெட்டணும். இப்ப பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இதுல கட் பண்ணும்போது நமக்கு தைக்கும் போது இங்க வந்துடும், இந்த அளவுக்கு வந்துடும். தெரியுதா உங்களுக்கு? அடுத்தது நம்ம இதை கட் பண்ணுவோம். இது வந்து பட்டி ஜாயிண்ட்ல நான் ஒரு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதுல இருந்து 1.5 இன்ச்சுக்கு கீழே தான் நம்ம பட்டிக்கு லைன் எடுக்கணும், மார்க் பண்ணணும். 1.5 இன்ச்சுக்கு இதுதான் நம்ம அளவு. இந்த ஜாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்க் பண்ணிருங்க. இந்த அளவை தான் நம்ம அளக்கணும். இந்த அளவு எனக்கு இதுல 11.75 இருக்கு. 11.75 ஒரு 11.5 வச்சாலும் ஒண்ணும் இல்லை, 11.5 வச்சுடுங்க. இல்லைன்னா 12 வச்சுடுங்க, கொஞ்சம் கூட இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. 11.75 இல்ல, 12 வச்சுடுங்க. அப்ப இது 12, இந்த உயரத்தை அளந்தாச்சு 12. அதே உயரத்தை நீங்க இந்த பக்கமா வச்சுக்கிடுங்க. இந்த பக்கம் 12னா அந்த பக்கம் 12 வச்சுடுங்க. இந்த ஷோல்டருக்கு 2க்கு நடுவுல எப்படி டேப்பை வைங்க. 12 எடுத்தோம்ல, 1.5 இன்ச்சு கூட எடுத்தா எவ்வளவு வரும்? 13.5 இன்ச்சு. அந்த 13.5 இன்ச்சு இப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க 13.5 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இனி என்ன பண்றீங்கன்னா, இந்த மார்க், இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த புள்ளி, இந்த 3க்கும் ஒரு வளைவாவே கொடுக்கணும். இப்படி கீழே வந்துட்டு இப்படி நம்ம மேல போகும்போது வளைஞ்சுதான் வரோம். நீங்க எப்படி இருந்தாலுமே அது வளைஞ்சுதான் வரும். இது வந்து இப்படி வரணும். இப்ப நம்ம பட்டியும் வரைஞ்சாச்சு, ஈஸியா பட்டி வரைஞ்சிருக்கோம். புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு? புரியாம யாருக்கும் இருக்காது. புரியலைன்னா கூட ஒரு டைம் பார்த்துடுங்க. இனி ஆம்ஹோல் இங்க எடுக்கணும். இதுக்கு எவ்வளவு உயரம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கும் 2-3 வழி இருக்கு. ஆனா இது கட்டை கைனால சிம்பிளா அவங்க நமக்கு வேலை முடியும். இவ்வளவுதானே இருக்கு கட்டை, அதனால இந்த அளவு போதும். இன்னாருக்கு பாருங்க, இந்த உயரத்தை வச்சா போதும். ஆறு இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? 6 இருக்கு. இந்த 6 அப்படியே வச்சுக்கலாம். இந்த பக்கம் 6ன்னா இந்த பக்கமா 6 தான். அந்த 6 அப்படியே ஒரு லைன் போட்டுடுங்க. அப்படியே அங்க விடுங்க. கரெக்டா தெரியுதா? 6 கட்டுக்கையா இருந்தா உங்களுக்கு இது எடுக்கிறது ஈஸி, எப்படியே எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா வேற மெத்தட் உண்டு, நான் வேற பிளவுஸ் கட் பண்ணும்போது அதையும் சொல்லி தரேன். இந்த டேப்பை பாதியா மடக்கி இதுல ஒரு லைன் போட்டுடுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இப்படி வச்சு விடுங்க. அதையும் இப்படி பாதியா மடக்குங்க, மடக்கிட்டு அதுலயும் ஒரு லைன் மாதிரி போட்டுடுங்க. அடுத்து சென்டருக்கு பாருங்க, என்ன இருக்கலாம் இது, இதுல 1 இன்ச்சு வைங்க, இதுல 1 இன்ச்சு. இனி இது 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 இந்த 3ஐயும் நம்ம வளைவ வரையணும். இங்க பாருங்க, அப்படியே லேசா இதுக்கு வந்துச்சா, அப்படியே அப்படி வரும்போது இதுக்கு வந்துடும். கொஞ்சம் அழுத்தி வரைங்க. இவ்வளவுதான். பத்தியில தெரியுதா உங்களுக்கு? அதை நம்ம அப்படி கரெக்டா வரையும் போதே அது வந்துடும். நம்ம எல்லாம் ஃபுல்லா வரைஞ்சி எடுத்தாச்சு. இனி நம்ம கட் பண்ற வேலை தான். இவ்வளவுதான், சிம்பிளா தான் இருக்கும். ஒரு கஷ்டம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க புரிஞ்சுட்டா போதும். இது எந்த அளவு அதை மட்டும். இன்னொரு நம்ம சுற்றளவு 9 இன்ச்சு சொன்னோம் தெரியுமா, அதை நம்ம இதுல மார்க் பண்ணிடுவோம்.
இப்பவே கட் பண்ணி விட்டுருவோம். இந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையல் குட்டோம்ல, அது மட்டும் இருக்கட்டும். அது நம்ம தையலுக்காக விட்டது. இதையும் நம்ம கட் பண்ணிடணும். 9 9 நான் ஃபர்ஸ்ட்ல சுற்றளவு எடுத்தோம் தெரியுமா? 9 + 2 11 நம்ம சுற்றளவு எடுத்தோம்ல, அந்த சுற்றளவு அந்த 2 இன்ச்சை விட்டுட்டு 9ல மட்டும் மார்க் பண்ணிட்டேன். நம்ம தைக்கும் போது இதுல தைச்சா போதும், 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நமக்கு வந்துடும். இது நம்ம கட் பண்ணலாம். இது நம்ம 16 எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் கட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம ஃபர்ஸ்ட்லயே கட் பண்ணி எடுத்துருக்கணும். இது எடுத்தாச்சு. நம்ம அந்த பட்டியை கட் பண்ணி விட்டுறலாம். கழுத்து முன் கழுத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸ் தனியாவே எடுத்துருங்க. அப்படி வச்சிருந்தேன், இதை எடுத்துருங்க. அடுத்தது இதுல கொஞ்சம் 1 இன்ச்சு போல இப்படி விட்டுடுங்க. இதுன்னா பின் கழுத்து வெட்டும் போது நான் சொல்றேன். இதை அப்படியே ஓபன் பண்ணி விட்டுடலாம். ரெண்டா டபுளா இருக்கும். இதை நம்ம தனித்தனியா எடுத்துக்கலாம். இதுல ஒரு கட்டிங் உண்டு. அது எதுக்குன்னா மெயின் டாட் பிடிப்போம்ல, அந்த ஒரு அளவும் நமக்கு கரெக்டா இல்லைன்னு வச்சுருங்களா, இந்த மொத்த டாட்டும் தப்பா போயிடும். நீங்க எத்தனை 4 பிடிச்சாலும் சரி 3 பிடிச்சாலும் சரி மொத்த டாட்டுமே தப்பு தான். கப் ஷேப் கரெக்டா வராது. அதுக்கு இந்த அளவு கண்டிப்பா நம்ம எடுத்தே ஆகணும். இதுல இருந்து இந்த மெயின் டாட் வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2.25 இருக்கு. சில பிளவுஸ் 2.5 வரும். இது கொஞ்சம் பெரிய பெரிய பிளவுஸா 2.25. இங்க பாருங்க, 3 இல்ல, 3 தள்ளி இருக்கு. 2.25. 2.25னா நம்ம இந்த தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3. அந்த 3 இப்பவே கட் பண்ணி விட்டுருங்க. அது மறந்து கூட அதை தள்ளி எடுத்து வச்சிடக்கூடாது. இதை இப்படியே மடக்கி இப்ப நம்ம கட் பண்ணி விட்டுருலாம். இப்படி கட் பண்ணி விட்டாச்சுன்னு வைங்களேன், இனிமே டாட் பிடிக்கும் போது இந்த பக்கம் தான் மடக்கி இதுல பிடிக்கணும். இந்த பக்கம் உள்ள துணியை எந்த காரணத்தை கொண்டும் தைக்கும் போது எடுக்கக்கூடாது. நம்ம அளந்துதான் அதை கட் பண்ணி விட்டுருக்கோம். அது முன்னாடி வந்தாலும் தள்ளி வந்தாலும் நல்லா இருக்காது, பின்னாடி போனாலும் நல்லா இருக்காது. எத்தனை தாட்டி கரெக்டா பிடிச்சாலும் இந்த அளவு மாறிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிளவுஸே போட முடியாது. அதனால இந்த டாட்டை நீங்க கண்டிப்பா மார்க் பண்ணிருங்க. இதுக்கு எவ்வளவு அளவுன்னு சொல்லி மார்க் பண்ணிருங்க. பிளவுஸுக்கு மெயினே இதுதான். நம்ம இத்தனை அளவு போட்டா கூட இந்த அளவு ரொம்ப முக்கியமானது. சிம்பிள் தான், ஆனா அது முக்கியமானது. இனி இதுல 2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவோட நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் மடக்குறதுக்கு. அப்பதான் நமக்கு உயரம் கரெக்டா வரும். இதுல மடக்குனாதான் நமக்கு அந்த உயரம் கரெக்டா வரும். கஸ்டமர் கேட்டா கூட பாருங்க, உங்க பிளவுஸை வச்சு அளந்து பாருங்க எப்படி கரெக்டா இருக்கான்னு சொல்லி காட்டிடலாம். நான் அப்படிதான் பண்ணுவேன். கஸ்டமர்கிட்ட வாய் பேச விடக்கூடாது. நம்ம எல்லாம் கரெக்டா பண்ணிட்டோம்னா அவங்க எதுவும் நம்மகிட்ட பேச மாட்டாங்க. இதை கட் பண்ணி விட்டாச்சா, மடக்கணும் போது உயரம் கரெக்டா வந்துடும். இனி இந்த கழுத்தை பின் கழுத்து வரையும். இது மாடல் கழுத்து. நாங்க ஆரி ஒர்க் போட வாங்க இந்த பிளவுஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இந்த கழுத்து அவங்க வேண்டாம். உயரம் மட்டும் இதுல எடுக்கணும். நம்ம ரவுண்ட் கழுத்தா வைக்கணும். உயரம் மட்டும் எப்படி பார்க்கணும், ஏற்கனவே நம்ம சொல்ல ஐவுக்கு பக்கத்தை சோல்டர்ல வச்சுதான் ஃப்ரண்ட் கழுத்து பார்த்தோம். ஃப்ரண்ட் பார்ட் எல்லாமே பார்த்தோம். இது பேக்ல உள்ளது. அதுக்கும் சோல்டரா தான் பிடிக்கணும். இப்ப பாருங்க, 2 மடக்கி சோல்டரா பிடிச்சி வச்சிருக்கேன். பிடிச்சி அதை கொண்டு மேலதான் வைக்கணும். இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த லைன்ல தான் வைக்கணும். வச்சுட்டு கரெக்டா எடுத்து வைக்கணும். 2 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம் தையலுக்கு, அது போக மீதி கரெக்டா வந்துடும். என்ன பண்ணணும், இந்த இடத்துல நம்ம கூடி மார்க் பண்ணிடணும். தையல் இங்க இருக்கு, நம்ம அது கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலதான் மார்க் பண்ணிருக்கேன். இதுதான் அளவு. இதை நம்ம இனி ரவுண்ட் பண்ணிடலாம். இதை பாக்ஸ் போட்டு போடுறதா இருந்தாலும் போடுங்க. அப்படி இல்லைன்னா இப்படி பாருங்க, ஸ்ட்ரைட்டா வரட்டும். கொஞ்சம் கழுத்து கீழே வரும்போது மட்டும் கொஞ்சம் விரிஞ்சு வரணும். ஏன்னா இப்ப எல்லாருமே கழுத்தை விரிச்சுதான் போடுவாங்க, உள்ள சுருக்கி போட மாட்டாங்க யாரும். இப்படி வரைஞ்சி விடுவேன். அப்படி இல்லைன்னா நீங்க பாக்ஸ் போட்டு புதுசா வேற தைக்கிறவங்க பண்ணுங்க. எனக்கு கழுத்து சிலவங்களுக்கு இந்த வளைவு வராது, அதனால புதுசா தைக்கிறவங்க அப்படி பண்ணுங்க. ஏற்கனவே பழகினவங்களுக்கு இது கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இதை நம்ம விட்டுருக்கோம் எதுக்குன்னா, ஷோல்டர் லூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. நீங்க இப்படி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம லாஸ்ட் தச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போதைக்கு அது இருக்கட்டும். மீதி உள்ளதை மட்டும் நம்ம இப்படி கட் பண்ணலாம். இப்படி இதை மட்டும் எடுத்துட்டு இது அப்படியே நிக்கட்டும். இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. இனி நம்ம என்ன வரைஞ்சுதான் வச்சிருக்கோம், அதையும் கட் பண்ணுவோம். இது எடுத்தாச்சு.
இனி இதை ரெண்டையும் அப்படியே ஓபன் பண்ணி விட்டுறலாம். கத்திரியை உள்ள விட்டீங்கன்னா போதும், அடிக்கத்தில இது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப தனித்தனியா வந்துடும், ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் தனியா வந்துடும். சுற்றளவு 9க்கு நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, இதுவும் ரொம்ப முக்கியமானது. இதையும் அப்படி மடக்கி கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம தைக்கும் போது சுற்றளவெல்லாம் பார்க்கணும், கையில இருந்து நேரா ஜாயின் பண்ணி இதுக்கு வந்துடலாம். நாங்க தைக்கிற வீடியோல இது சொல்லியிருப்பேன், கையை ஜாயின் பண்ணா நேரா இதுல இருந்து இப்படி நேரா வந்துடும், இப்படி ஸ்ட்ரைட்டா வந்துடும். அதுக்காக தான் இப்பவே கட் பண்ணி விட்டாச்சு. இனி இதுல ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் அது எடுக்கலாம்னாலும் ஒண்ணும் இல்லை, சிலவங்களுக்கு லூஸா வந்துடக்கூடாது பத்தியெல்லாம், அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு சும்மா உள்ளுக்குள்ளே வரைஞ்சி விடுங்க. வரைஞ்சிட்டு மேல உள்ள 2 பார்ட்டை மட்டும் தான் நீங்க எடுக்கணும், எல்லாம் சேர்த்து விட்டுறாதுங்க. இது எடுத்துட்டு கொஞ்சம் தான், கொஞ்சம் இருந்தாலும் பிளவுஸ் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் லூஸா தான் இருக்கும்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன் பாருங்க, இதெல்லாம் 1/4 இன்ச்சு தான் இருக்கும், எடுத்தாச்சு. இனி இனி நம்ம பட்டி கட் பண்ணணும். பட்டிக்கு நம்ம உயரம் இந்த பக்கம் தான் எடுக்கணும், இந்த பக்கம் கூட நம்ம எடுக்க கூடாது. இந்த பக்கம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இந்த பக்கம் உயரம் கண்டிப்பா கரெக்டா எடுக்கணும். ஏன்னா நம்ம இங்கதான் ஜாயிண்ட் வரோம், இங்க அப்படி இல்லை, ஓப்பன்ல தான் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால நம்ம இந்த பக்கம் உயரத்தை தான் எடுக்கணும். இதை அளந்து பார்ப்போம். 4.5 இருக்கு, 4.5னா நம்ம 1 இன்ச்சு சேர்த்து எடுக்கலாம், 5.5 எடுக்கலாம். ஏன் அப்படி நான் சொல்லனா, நான் வந்து மடிச்சுதான் தைப்பேன். ரொம்ப ஈஸியான மெத்தடுனா மடிச்சு தைக்கிறதான். நான் இவ்வளவு நாள வந்து வச்சு திருப்பி தான் தைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து கரெக்டான அளவு எடுக்கணும். இது எக்ஸ்ட்ரா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசா தைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு தான் ஈஸியா இருக்கும். அது வந்து நம்ம திருப்பி தைக்கிறது வந்து கரெக்டான அளவுல இட ஃபிட்டிங் ஆகணும். அது நான் அதுதான் அப்படிதான் தைச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு தைச்சு கொடுத்து இப்ப அந்த மாடல்லயே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். உங்களுக்கு சொல்லி தரும்போது ஈஸியா இருக்கணும்ல, அதுக்காக. இப்போ இதுல 4.5 இருக்குன்னா ஒரு இன்ச்சு கூட 5.5 எடுத்துக்கிடுங்க. அப்போ உயரம் 5.5. தைக்கிற வீடியோ பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். 5.5 கூட வேண்டாம், 5 வச்சுக்கலாம், வேற சின்னதா மடிச்சுக்கலாம். நீங்க இதுல அதிகமா விட பெருசா மடிக்க வேண்டியது வரும், அதுல ஒரு தப்பு ஒண்ணு வராது. இப்ப 4.5க்கு நான் 5 தான் எடுத்திருக்கேன், 1/2 இன்ச்சு தான் கூட எடுத்திருக்கேன். நம்ம அந்த சின்னதா மடிச்சா போதும். இதுல இன்னொன்னு பார்க்கணும், இது பாருங்க 1.5 இன்ச்சு விட்டுருங்க. நம்ம தையலுக்கு உள்ளதுல 1.5 இன்ச்சா கழிச்சுக்கிட்டு மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 9.5 இன்ச்சு இருக்கு. அந்த 9.5 இன்ச்சு இங்க நீளத்துக்கு வச்சா போதும். எந்த பிளவுஸா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய பிளவுஸா இருந்தாலும் சரிதான், நீங்க சுற்றளவு எவ்வளவு இருக்கீங்களோ அதுல 1.5 இன்ச்சா கழிச்சிருங்க. கழிச்சுக்கிட்டு நீங்க எப்படி மீதி எவ்வளவு வருவோ அதை மட்டும் இந்த உயரத்துக்கு பட்டிக்கு நீளத்துக்கு வச்சிடுங்க. இப்போ பட்டி நீளம் 9.5, இந்த பக்கம் நம்ம 5 எடுத்துருக்கோம். அப்ப இந்த பக்கம் 5 எடுத்தா இந்த பக்கமும் நீங்க 5 வச்சிருங்க, ஃபுல் 5. இனி இதுல வளைவு கொடுக்கணும். நீங்க வளைவு வந்து இப்படி கொடுக்கலாம், கொஞ்சம் இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு கீழே, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் 1/2 இன்ச்சு கீழே வந்துட்டு அப்படியே இதுக்கு மேல அந்த இது இடத்துக்கு போயிட்டா போதும். அப்படி இல்லைன்னா அளந்து பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்ப 5 இருக்கு, இந்த பக்கம் என்ன பண்ணணும், ஒரு 3 இன்ச்சு இப்படி வச்சுடுங்க. 3 இன்ச்சுக்கு நேரா இப்படி இருக்கா, இதுல ஒரு 1/2 இன்ச்சு என்ன தெரியுதா, 1/2 இன்ச்சுக்கு கீழே ஒரு புள்ளி வச்சுட்டு நீங்க இப்படி வரையினாலும் நீங்க புதுசா வரையங்க இப்படி வரைஞ்சிக்கணும். உங்களுக்கு இந்த வளைவு எப்படி வர என்னன்னு தெரியலைன்னா இந்த 3 இன்ச்சுக்கு தள்ளி ஒரு 1/2 இன்ச்சு கீழே, 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வரும், அப்படி கீழே வந்துட்டு போங்க. கொஞ்சம் நல்லா பழகுனவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இப்படி வச்சு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருந்தா ஈஸியா பட்டி வரைஞ்சிட்டு போயிடலாம். எதுவுமே இதுல கஷ்டம் கிடையாது. இப்ப நம்ம பட்டியை கட் பண்ணி எடுத்துடலாம். தைக்கிற வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. இது வந்து ஆரி ஒர்க்குக்காண்டியாங்க நாங்க இப்ப கட் பண்ணிட்டு இருக்கோம். இதை ஃபர்ஸ்ட் நாங்க ஷோல்டர் எல்லாமே ஜாயின் பண்ணிடுவோம், வேற எதுவும் தைக்க மாட்டோம். ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஆரி ஒர்க் பண்ணுவோம். 2வது ஆரி ஒர்க் பண்ண பிறகு வந்து ஷோல்டர்ல தைக்க மாட்டோம். அதனாலதான் நாங்க தைக்கிற ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து பாக்குறதுக்கு அழகா இருக்கும், நீட்டா இருக்கும், ஷோல்டர்ல ஜாயிண்ட் எதுவுமே வராது. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட்லயே ஜாயின் பண்ணிடுவோம், நாங்களே ஆரி ஒர்க் பண்றோம், நாங்களே தைச்சிருவோம். அதனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க, வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருவோம், நம்ம பத்தியில கொஞ்சம் கீழே தானே இருக்கு, நம்ம தச்சு இன்னும் இதுல எல்லாம் ஜாயிண்ட் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூட தான் வரும். அப்புறமும் கூட வரதான் நம்ம அடிச்சுக்கலாம். இதுதான் பட்டிக்கு அளவு. நீங்க ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு சில சந்தேகம் இருக்கும், இதுல ஏன் 1.5 இன்ச்சை குறைச்சி எடுத்திருக்காங்கன்னு சொல்லி. இது ஏன் குறைச்சி எடுத்திருக்காங்கன்னா, நம்ம இங்க பட்டியை மடக்கி பிடிக்கும் போது இந்த அளவு சின்னதாயிரும், அப்ப இது வந்து வைக்கும் போது கரெக்ட் ஆயிரும், அதுக்குதான்.
புரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். லைக் பண்ணுங்க, பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. இது நான் வந்து தைக்கிறத வந்து வீடியோ எடுத்து இது கூட நாங்க போடுவோம், நீங்க அதையும் பாருங்க. நான் ஆரி ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நாங்க எப்படி தைப்போங்கிறத நான் இப்ப தைச்சு காட்டுறோம். நீங்க அதை வீடியோவா போடும், அதையும் பாத்துக்கோங்க. இது எப்படி கட் பண்ண, அது எப்படி தைக்கிறேன், அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஆரி ஒர்க் பண்றோம், எல்லாமே பாருங்க. லைக் பண்ண மறந்துறாங்க, லைக் பண்ணுங்க.